ஹாய் கைஸ். இன்னைக்கு திரும்பவும் நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு சிறுகதையோட தான் வந்திருக்கேன். இந்த சிறுகதை எழுத்தாளர் புதுமை பித்தனோட எழுத்துக்கள்ல வெளியான பால்வண்ணம் பிள்ளைங்கிற கதை தான். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு வரிகளில் வாழ்க்கை KRK. நீங்க இதுதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க PJ. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். பால்வண்ணம் பிள்ளை கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு கொமஸ்தா. நம்ம மிருகங்களை பத்தி படிச்ச புத்தகத்துல என்னமோ நிறைய மிருகங்களுக்கு 4 காலம் தான் படிச்சிருக்கோம். முக்கியமா முயலுக்குமே நம்ம 4 காலம் தான் படிச்சிருக்கோம். ஆனா நம்ம பால்வண்ண பிள்ளைய பொறுத்தவரையில அவரை பொறுத்தவரையில அந்த மிருகத்துக்கு எப்பவுமே 3 காலு தான் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நிரூபிக்கக்கூடிய ஒரு அசட்டுத்தரமான பிடிவாதம் இருக்கக்கூடிய ஆளு. அது மட்டும் இல்ல, நம்ம பால்வண்ண பிள்ளை அவரோட ஆபீஸ்ல பசு, சத்தமே இல்லாத ஒரு ஆளு. அதுவே வீட்டுல பெரிய ஹிட்லர், கொடுங்கோல் ஆட்சி பண்றதா தான் நினைப்பு. அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பால்வண்ண பிள்ளை வீட்டுக்கு கோபத்துல போயிட்டு இருக்காரு. கோபப்படும் போது துடிக்கிறதுக்கு ஹிட்லர் மாதிரி அவருக்கு மீசை இல்லைனாலும் உதட துடிக்கிற கோபத்துல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, அவர் ஆபீஸ்ல அவரு கூட வேலை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்டு சொல்றாரு, எப்பா மெக்சிகோ வட அமெரிக்கால இருக்கு. நம்ம பால்வண்ண பிள்ளை சொல்றாரு, நீ என்ன சொல்லுத? மெக்சிகோ வட அமெரிக்கால இருக்கா? மெக்சிகோ தென் அமெரிக்கால இருக்கு. அவரு ஃப்ரெண்டு சொல்றாரு, இல்லையப்பா நான் படிச்ச பூலோக சாஸ்திரம் வேற மாதிரில சொல்லுது, மெக்சிகோ வட அமெரிக்கால தான் இருக்கு. நம்ம பால்வண்ண பிள்ளை ஒத்துக்கவே இல்லை. இல்ல மெக்சிகோ தென் அமெரிக்கால தான் இருக்கு. நாளைக்கு காலம்பர வா, நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுதேன் மெக்சிகோ தென் அமெரிக்கால தான் இருக்குன்னு. இப்போ அவருக்கு அந்த மெக்சிகோ தென் அமெரிக்கால இருக்கா வட அமெரிக்கால இருக்கான்னு தெரிஞ்சே தீரணும். அதை நிரூபிக்கிற கோபத்துல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. போகும்போதே யோசனை, நம்ம படிச்ச அந்த பூலோக சாஸ்திரம் இப்ப எங்க இருக்கும்? வீட்டுல மேல ரூம்ல இருக்குமா, இல்ல ஷெல்ஃப்ல இருக்குமா, இல்ல இரும்பு பெட்டிக்குள்ள இருக்குமா, எங்க இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. வீட்டுக்கு போகும்போது வீட்லயே அவரோட மனைவி இருக்காங்க. நம்ம பால்வண்ண பிள்ளைக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கருத்தடை மேல நம்பிக்கையும் இல்ல, அதை பத்தின அவேர்னஸும் இல்ல. அதோட இதாதான் நம்ம பால்வண்ண பிள்ளைக்கு இப்ப தொடர்ந்து 4வது பிள்ளைங்க இருக்கு அவரோட சந்ததியில. இப்படி 4 பிள்ளைங்களையும் பாத்துக்கிறது அவரோட ஒய்ஃபுக்கு உடம்புல சக்தியே இல்லாம போயிருது. ஆனாலும் பிள்ளைங்களுக்கு போஷாக்கு கொடுத்தாகணுமே, என்ன பண்றது? பக்கத்துல இருக்கக்கூடிய தர்மாஸ்பத்திரில இருந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குறா, வீட்டுல இருக்க சாப்பாடு கொடுக்குறா. இருந்தாலும் பால்ல இருக்கிற மாதிரி சத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பால் வாங்குறா. ஆனா பாலோட பில்லு எங்கேயோ எகிரி போய் நிக்குது. இப்போ இதோட இதை குறைச்சாகணுமே இந்த பட்ஜெட்டை, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அவன் ஒய்ஃபுக்கு ஒரு யோசனை வருது. பெருசா ஒண்ணும் இல்ல, பேசாம நம்மளே ஒரு மாடு வாங்கி வீட்டுல விட்டுட்டா என்ன? விட்டுட்டா பாலுக்கு பாலும் ஆச்சு, மேல்படி வருமானமும் ஆச்சுதேன்னு யோசிச்சுட்டு இதை எப்படியாவது இன்னைக்கு பிள்ளை வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லணும்னு அவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பால்வண்ண பிள்ளை வீட்டுக்குள்ள வரும்போதே, ஏலா இந்த அரங்கு சாவி எங்க வச்சிருக்க, கொண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே படியேறி மேல போறாரு. இவ ஒய்ஃபோ இப்ப எப்படியாச்சும் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு அந்த சாவியை எடுத்துக்கிட்டே கூட மேல போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பால்வண்ண பிள்ளை போய் அங்க புக்கை தேட ஆரம்பிச்சுட்டாரு. உடனே இவ கேக்குறா, ஆமா இப்ப என்னத்தை தேடிட்டு இருக்கிய? அதுவா, அது ஒரு புஸ்தகம், அது எனக்கு இப்ப வேணும், நீ சாவியை கொண்டா. சரி இந்தாங்கன்னு சாவியை கொடுத்தோன்னே அவ சொல்றா, ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லட்டா? இவரு ஒண்ணுமே கவனிக்காம புக்கை தேடிக்கிட்டே இருக்காரு. இந்த பாலுக்குள்ள பட்ஜெட் எங்கேயோ போய் நிக்குதுங்க. இந்த மாசம் நம்ம பேசாம ஒரு மாடு கீடு வாங்கி வீட்டுல விட்டாதான் என்ன சொல்லுதிய? ஆமா, வீட்டுக்கு வந்தோடனே இவ ராமாயணத்தை ஆரம்பிச்சிருவா. இந்தாரு மாடு கீடெல்லாம் ஒண்ணும் வாங்க முடியாது பாத்துக்க, என் பிள்ளைய நீச்ச தண்ணிய குடிச்ச வளரும், நீ உன் வேலையை அங்கிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. பின்ன நம்ம பால்வண்ண பிள்ளை கோபம் வராதா? மெக்சிகோ வட அமெரிக்கால இருந்தா நாளை காலம்பரப்ப இதை ப்ரூவ் பண்ணவும் முடியாதே. ஆனா இவளுக்கோ அந்த பால் பிரச்சனை தீரவே இல்லை. அவ ஒய்ஃப் இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேன்னு யோசிக்கிறா. யோசிச்சுட்டு இருக்கும் போது அவ கையில இருக்க 2 காப்பை பாக்குறா, தங்க காப்பு. அதை பார்த்த உடனே பிள்ளைங்க மேல இருக்க பாசம் அந்த 2 காப்பும் ஒரு பசுவாவும் ஒரு கண்ணுக்குட்டியாவும் மாறிடுது. 2 நாளைக்கு அப்புறம் நம்ம பால்வண்ண பிள்ளை வீட்டுக்கு பின்னாடி போய் கைக்குள்ளி நிற்கும் போது பாக்குறாரு, அங்க பசு நிக்குது. எலா எலா இங்க வா, இங்க பாரு, இந்த மாடு யாரு வாங்கி தந்தாவ, எப்படிங்க இவோ பயந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டே போய் சொல்றா, அதுவாங்க மேல் விட்டு அண்ணாச்சி தான் வாங்கி தந்தாவ, பாருங்க ஒரு படி பாலு கறக்குமா, நம்ம வீட்டுக்கு பாலு ஆச்சு, மேல்படி வருமானம் ஆச்சு இல்ல. இதை கேட்டோன்னா நம்ம பால்வண்ண பிள்ளைக்கு அதுல இஷ்டமே இல்ல. நம்மகிட்ட கேட்காம இவ மாடு வாங்கிட்டாளா, இதை ஏதாச்சும் பண்றோம்னு யோசிச்சுட்டு அன்னையில இருந்து வீட்டுல பாலும் குடிக்கிறது இல்ல, காஃபியும் குடிக்கிறது இல்ல, மோரும் குடிக்கிறது இல்ல. 15 நாள் ஆயிப்போச்சு. அவ ஒய்ஃபுக்கோ கஷ்டமா
இருக்கு. என்ன பண்றது? ஒரு பக்கம் அவளோட பிள்ளைங்க, ஒரு பக்கம் இந்த பிள்ளை. 2 பேரும் இப்படி பண்றாங்களேன்னு யோசிச்சுட்டு அவளும் போயிடுறா. அன்னைக்கு நைட்டு இருக்கும். நம்ம பால் வண்ண பிள்ளை சுப்பு கோனார கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு இந்தாரு இதான் மாடு பாத்துக்க, 20 ரூபா புடிச்சிட்டு போ அப்படின்னு சுப்பு கோனார் சொல்றாரு. ஐயா, மாடு 70 ரூபா தரும் போல் இருக்க, இதை எப்படி? இந்தா பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேணா உனக்காக 25 ரூபா, அதுக்கு மேலெல்லாம் முடியாது, மாட்டை இப்பவே போ, இப்பவே வா, நாளை விடியன வந்து அவுத்துக்கிறனுங்க, இப்போ ராத்திரி எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, இப்பவே அவுத்துட்டு போன்னு மாட்டை கலட்டி கையில கொடுக்குறாரு. பால்வண்ண பிள்ளையோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, எங்க மாடு 70 ரூபா போகும், அது போக வீட்டுக்கு பால் மேல்படி வருமானம் ஆச்சு, இது கொடுக்குறீங்க, இந்தாரு, அதெல்லாம் முடியாது, என் புள்ளைய நீச்ச தண்ணிய குடிச்சு வளரும், நீயும் அதே குடிச்சா போதும், இந்த மாடு கீடெல்லாம் முடியாது, நீ இப்போ மாட்டை கூட்டிட்டு போ அப்படின்னு அவுத்து கொடுக்குறாரு. அப்போ அந்த சின்ன பையன், அவரோட மூத்த பையன் ஓடி வந்து சொல்றான், அம்மா அம்மா என் கண்ணு குட்டி அப்படின்னு. உடனே நம்ம பால்வண்ண பிள்ளை, இந்தாரு சவம, சும்மா கடை, யோ நீ மாட்டை இழுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை கொடுத்துட்றாரு. அவரும் மாட்டை கூட்டிட்டு போயிறாரு. அவ ஒய்ஃபால ஒண்ணுமே சொல்ல முடியல இவர்கிட்ட, எப்படி பேசிட்டு இருக்க அவர்கிட்ட, என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே அமைதியாயிரா. இந்த இடத்துல இந்த கதையும் முடியுது. நம்ம எழுத்தாளர் புதுமை பித்தனை பொறுத்த வரையில அவர் அதிகமா எழுதுற எல்லா கதைகளுமே வந்து சாதாரணமா மக்களுக்குள்ள நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். அந்த அவர் எழுதியிருக்க விதமும் சரி, அந்த உரையாடல் பாணியிலே இருக்கும், அப்ப நடந்த விஷயமும் இருக்கும். இந்த பால்வண்ண பிள்ளையில வரக்கூடிய கதையும் அப்படிதான். அவர் எழுதின அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஆண்கள் இருக்கதான் செஞ்சாங்க. தான் சொல்றதுதான் நடக்கணும், நான் சொல்றத அவ கேட்கல, என்ன கேட்காம பண்ணிட்டா அது இருக்கக்கூடாது. ஏன் இந்த காலகட்டத்துல கூட அப்படிப்பட்டவங்க இருக்கலாம். தான் சொல்றதுதான் சரி, அவ சொல்றது எப்போ எப்படி கரெக்ட் ஆயிர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவும் இருக்கலாம். இல்லாதவங்களும் நிறைய இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ நம்ம புதுமை பித்தனோட இந்த கதைகள் எல்லாமே சாதா மக்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய எழுத்துக்களா தான் இருக்கும். அப்படி வெளியான கதை தான் இந்த பால்வண்ண பிள்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சிறுகதைகளை கேட்க, கவிதைகளை படிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் PJ.